கமலா விமலான்னு பேரு. 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒன்னு நிர்மலா காலேஜில் படிக்குது, ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க. கையிலேயே காமிச்சு விட்டுறாதோ. சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது? ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ். என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். 3 பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சே நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ. சினிமாலாம் வேணாண்டா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல். ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே. பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி 3 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி. அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணம்மா 2 பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சம் என்னடா? வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல் ஒன்ன தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. 5 மணியான சங்குதிர் இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல. டேய் குருவா, உனக்கு ஏதோ 900 தடவை சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான் அம்மா. சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டேடா. டேய், பாத்துக்கிறேன் உன்னை. சீட்டு நான் கூட குடு 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 எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொருட்காட்சி இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்கு? கிண்டல் கோவிச்சுக்காதரா. பின்ன பின்ன வேலையை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா படுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே கொஞ்சம் முன்னு வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா டே. சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாசத்தை அடிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிற. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட? என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடுறேனா? அப்பா! ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறா. டேய் ஓடிலண்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா டேய். சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம், பேசாம இரு. பயமா இருக்குடா டேய். சும்மா தைரியமா. அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் BABL. அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2ஆம் நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க. ஓரமா போங்க. பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா டேய். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விடங்குது. எங்க மாட்டிக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. மேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுடா. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. டேய் அடி ஊத்து, உடனே. டேய் நாம ஓடிடலாம்டா. டேய் பாதிரிக்கு போக மகாபலி தப்புடா. யார் எந்திரியா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? யோ, நான் பெத்த பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. தெரியலையே. விஷயத்தை சொல்லிட்டேனப்பா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து. ஐயோ அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி. அழாதப்பா. தங்கச்சி. அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட் தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய். சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு. ஜானகி மாமா. ஜானகி மாமா, சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா, அழாத. தங்கச்சி. ஐயோ தங்கச்சி.
ஏண்டா டேய், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காடா? சொல்லுங்கடா. கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சு வச்சு திருச்சியில இருந்து வந்த இந்தி பண்டிட்னு எழுதி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கடா. மாதாவை விட பிதாவை விட குருதாண்டா நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா. அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா. இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கலகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசிரியருடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போய் உட்கார். ஏமாமோ, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? 2 பேர் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, குழந்தையை பெத்தா மட்டும் போதுமா? அதை எப்படி வளர்க்கணும் அக்கறை வேணா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? ஒரே ஒரு நிமிஷம், நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா போதும். இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி ஏறி இருக்கும். நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன். என் பிள்ளை மேல லாரி இருந்தா எங்க எது என்ன இருக்கும்? எப்பா, யார் பத்த பிள்ளையோ, நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தினேன். நான் சாகர வரைக்கும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல வந்து நீங்க காப்பாத்துனீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எழுத்த வீட்டுல தான் குடியிருக்கிறேன். திடீர்னு சாதாரணமா வெளியே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா ரோட்ல 100 மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது. அதுவும் வருது இதுவும் வருது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே உடம்பு படி எல்லாம் எந்திரிச்ச மாதிரி ஆயிருச்சுங்க. கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன். மகராசனா இருப்பா. ஏண்டி, பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது. குழந்தை வாங்கடி. கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன். எழுத்து வீடு தான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேர் பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட. நோ நோ நோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்தோன்னே ஒரு 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 இது, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே வரட்டுப்பா. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்புலதான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தை எடுத்துக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? வர்றம்மா. ஐயோ, என் புஜ்ஜி, என் கண்ணு அக்கா மாதிரி. இந்த பையனுக்கு தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன். குழந்தை என்னமா கொஞ்சரா, என்னமா கிள்றா, என்ன அழகா பேசுறான். நானும் தான் பெத்தேன். ஒரு நாளாவது நான் அழகா கொஞ்சிருப்பா. அடியே, எது முடிடி? பேர் பழனிசாமியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்ன பழனிசாமி, யாராவது வீட்டுக்கு உரமுறை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இல்ல, கையில குழந்தையும் அதுவும் நிக்கிறீங்களா? எழுத்து வீட்டு குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, வயசு வந்து ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே, அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேய்க்கிற வேலையை பாராடி. ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னங்க, வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? இது சார், உங்களுக்கு யார் வேணும்? பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி. அவர் வீடு தானுங்களா? ஆமா, என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? நான் ஹிந்தியில கொஞ்சம் வீக்கு. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாத்ரூம்ல இருக்காரு, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, இது வந்துருவாரு.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலங்க, காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயமா வந்த? சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கு. இந்தாமா காபி கொண்டு வா. உட்காருப்பா. சிரம். வீக்கெண்ட் சொன்னா எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. என்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பல இடங்கள்ல லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார். அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 rupees. எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும், இடையில பிச்சுக்காம தான் சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீ? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கு அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம், வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு தானே கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? பிடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தாப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாராம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும். அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் எப்ப இப்படிதான்டா. அதனாலதான் அவனுக்கு நான் பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். ஆஹா. இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்ல? அப்ப நான் விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்குள்ள டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழுவு வச்சிருப்பா. அப்பா விநாயகா வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா இப்ப என்ன இருக்கும்? சார் 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 சார், என்னது போனாலே காணோம்? ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு. சார், என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா? சார், வேலை வேலைக்கு தண்டை சொடுத்துட்டு ஊரை சுத்திட்டு அலைகிறான். ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா, நகர்ந்து உட்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வர கூடாது? அது கூட நான் தான் செய்யணுமா? அங்க வெயில்ல போய் 1 மணி நேரம் கியூல யார் நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில என்ன கரைஞ்சா போயிடுவ? பெரிய கலெக்டர் பிள்ளை, சாதாரண வாட்ச்மேன் பிள்ளை தானடா நீ. சரி விடுங்க, ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போக சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நட போயிட்டு வாங்களேன். நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவுல 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன்.
இந்த பழனி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி. அடாடாடாடா, என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்காட்டா உனக்கு தூக்கமே வராது போல இருக்கே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் இருக்கு, நீ எடுத்துட்டு வாங்க சொல்றேன். இதை கொண்டாடு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் டிடிங், டிடிடிங், டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா, நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ. இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு, திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி, திஷ்டி குழந்தைக்கு தானே? 2 குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ, துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேரு சுத்தி போயிடுச்சே. சரி சரி, இந்தாங்க, இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டுருக்குமோ? பட்டாசு மாதிரி படபடன்னு போயிட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா, காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒருத்தருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி வச்சு பேச துணையா இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதைப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேங்க. பாடி போ. வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து. ஏன் சார், என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. பை, காடு எல்லாம் இருக்கு, காடுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்டேன்? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா, எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு, அதான். நோ 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 நோ, ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது, ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். கரெக்ட், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, கமான் கமான், வாமா கமான். காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்னடா நடுவீதியில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. நில்லுங்கப்பா. நிறுத்துடா. நில்லுங்க, நிறுத்து. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போய் எடுப்பா, கையில அள்ளி போடு. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கை போடு. நானும் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. போதும், உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி,
ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க. ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன் வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கடிச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரமா, ராஜேந்திரா, சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? இனிமே டியூஷன் வரப்பா, நாளைல நீ வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே அந்த பக்கமே வர மாட்டேன், 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 இனிமே அந்த பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதான் ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான். நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன? போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராக் ஜாக்கோடு செல்கிறேன். ராஜேந்திரா, பழக்கிற விஷயத்துல நான் சாந்த ஸ்வரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணா நடத்துங்க சார். ஓகே. பாப்கா பேட்டா, இது பாடத்தோட பெயர். நான் படிப்பேன், நீ பின்னால் சொல்லிட்டு வரணும். ஓகே? ஏ गांव में एक किसान போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு வளர்ற பிள்ளை இல்ல, வயிறு பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ये गांव में एक किसान रघुताता लपा रख रख சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ये गांव में एक किसान रखता சொல்லுப்பா. ये गांव में ये உனக்கு ஒரு தரம் சொன்ன அறிவில்ல, குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டு தான் முக்கியம். உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? ஏ, நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது? பாட்டி, வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. ஏ, வரும்போதே வீட்டுல தின்னுட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தானே? காலெல்லாம் ஐயோ வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. ஐயோ வலிக்குதா? சொல்லுங்க சார். एक गांव में एक किसान रखता था. என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில கொடுக்குறீங்க. என்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம். கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போனடே. குடுக்கறாப்புல கொடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வர்றேன். டேய் குருவா, நில்றா டேய். கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலேயே கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம்.
அட விஷயத்தை சொல்லுங்க. அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பார்த்து சொல்லுங்கன்னா என்னோடது இல்லம்பா. சரி வீதியில கிடந்துங்க அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும், அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்காரா, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றதுல ஒரு டாக்டிக்ஸ் வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பிதா இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு தான் நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதா? அவ எப்போ இப்படிதான், எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்குவான். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான், எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படப்படாது. நீ எப்பவுமே இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லா எழுந்துறப்பா. ஆமா, என்ன அது தட்டு வெத்தலை பாக்கு 1.25 ரூபாய் காணிக்க? என்னப்பா இது? சார் காமா பயிலோட சிசியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார்? ஏஸ் சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிசியன். சார் நான் உங்ககிட்ட சிசியன் ஆகணும். சிசியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார் முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதுவும் இருக்கா இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலை 6 மணிக்குலாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாயெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் பேண்ட், அதாவது ஷார்ட், பனியன். இங்க போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்ல. மோர் கொடுத்தாங்களேன்னு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. பாய். போயிட்டு வரேங்க. பாய். என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, ஆமா. அது எங்களுது நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, 2 ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கியிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நாளை சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். बाप का बेटा। बाप का बेटा। हाँ। एक गांव में एक किसान रहता था। रघुताता रखता था। रघुताता रघुताता இல்லப்பா,
ரக தாத்தா. ரகு தா ரக ரக ஹ ஹ. இங்க இருந்து சொல்லணும். ஹ ஹ ஹ ஹ ஹ. சொல்லு. ஹ ஹ. ரக ரக ரக. கொள்ளையில போறவன எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேரனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போடா வெளியில. ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எந்திரிச்சு வெளியில போடான்னா போடா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பப்பி, யாருப்பா அது? நான் தான்மா பழனிச்சாமி. உள்ளவா. பப்பி, என்னம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? ஐயோ, என்னங்க தள்ளுங்க. என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசி போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பார்க்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் வேணா எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா. அது யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். 1 சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள மூஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பேச்செல்லாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது. ஏராசா, சரி போயிட்டு வர. போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வர. சும்மா நெய் நெய்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துடா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்க வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை கொண்டு கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடதாமனையில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். இதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார், வீட்டுல பெட்ஷீட் தலை இருந்தா கொடுத்தீங்கன்னா என்ன படுக்க போறியாமே? சொல்றத செய்யணும். வா சார், வலிக்குது சார். என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். படு பாடுவேன். படு காலை தூக்கு. காலை தூக்குறீங்க சார். காலை தூக்கு. அப்படியே வை. அப்படியே தூக்கு. தூக்கு மேல காலை. தவக்கற மாதிரி காலை பரப்பற. எந்திரி. தூக்கு மேல காலை. சார் சார் என்ன விட்டுருங்க சார். கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்.
சோமா பயில்வானுக்கு சிஷியனா வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாட் சிங். என்னடா கழுதைய பிடிச்சிட்டு வந்து நினைக்கிறேன்? ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போகுதே. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, அவனை கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன்னு சாப்பாடு போட்டா இப்படி கழுதை புடிச்சிட்டு திரியறியே, உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. காந்திஜி 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 இல்லப்பா, காந்திஜி காந்திஜி. அடி வாங்கும் போது உனக்கு ஒரு தெம்பு வேணா? சொல்றத கையில சார் வேணாம் சார் சார் இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டடா. ஏய் சொல்லவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ்வுக்காகத்தான் இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சலையா? இந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. பேரு கூட சோம பயில்வானுங்க. தெரியாதுமா. போமா சாவுராய்க்குமா காலையில வந்து லோலோவையா. இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோம பயில்வானுங்க. போமா. தெரியாது. அடடா பெரிய தொல்லையா போச்சு. எனக்கு தெரியும்னு சொல்லலாம். போயா எங்கம்மா பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் யார கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சியில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்களே அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட இந்தி பண்ணிட்டு ஐசி கோவிந்தசாமின்னு பேரு அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாதன் அவங்க தானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் 8 பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன திண்ண, வலது பக்கம் பெரிய திண்ண, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்ட காலமே. அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையும் சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன்.
அங்கேயே பாரு, அங்கேயே பாரு. ஐயோ 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 சார் சார் படிங்க சார் ஐயோ படி हमारा देश का इतिहास बहुत बहुत सर படிங்க சார் படிங்க சார் சார் அடடே வாமா ருக்மணியா சௌக்கியமா வீட்டுக்காரெல்லாம் சௌக்கியமா என்ன மரகதம் உங்க சவைக்கே இருக்கட்டே இந்த பையன் என்ன தப்பு பண்ண நிந்தாடி அடிக்கிறீங்க இது தொழில் விஷயம் நீ ஒண்ணு கண்டுக்காத உள்ள போ ஏமா யார் வந்திருக்கிறா பாரு ருக்மணிக்கா வாங்கக்கா வாங்கத்த சௌக்கியமா இருக்கீங்க உங்க கூட பேச மாட்டேன் मिलता है मिलता है அதான் நான் நேர்லயே வந்துட்டேன் சரி வாங்க कला साहित्य कला साहित्य मिलता है मिलता है குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா ரொம்ப சௌக்கியம் இந்த ஊர்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பரவாயில்லை ரொம்ப பிரமாதம் உள்ள போமா हमारे ஏன் சார் देश का இவங்க इतिहास உங்க சொந்தக்காரங்களா சார் திருச்சியில இருந்து வந்திருக்காங்களா இல்ல சார் என்ன ஜெயா இது உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க யார் இவங்க ஒருத்தர் பேர் ராஜேந்திர இன்னொருத்தர் பேர் வெங்கட் ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு இப்படி அடி வாங்குறதை விட சும்மா இருக்கலாம் யாருடைய ருக்மணியா அட அடையாளமே தெரியல என்ன விட தடியா இருக்கியே ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா நல்லா இருக்கேங்கம்மா அம்மா ருக்மணிக்கு இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு இனிமே இங்க தான் இருக்க போறாங்க உனக்கு பேச துணைக்கு ஆள் கிடைச்சாச்சு ஏமா காபி சாப்பிட்டியா ஏன்டி காப்பி போட்டு கொடுத்தியா இல்ல பேசிட்டு இருந்தேன் பேச்சுக்கு ஆள் கிடைச்சா போது பேசிட்டே இருப்பியா இருமா காப்பி போட்டு கொண்டு வரேன் நீ ஏப்பா கையில வச்சு நிக்கிற கீழே இருக்க வையன் இது யாருது எங்க அத்தை அலுப்பு நல்லா தூங்கட்டும் இவங்க உங்க சொந்தக்காரங்களா ஆமா திருச்சில இருந்து வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு ருக்மணி அக்கா ருக்மணி அக்காங்களா வணக்கங்க நான் என் பேர் பழனிசாமி ஏத்து வீட்டுல இருக்கிறேன் என்ன பத்தி சொன்னீங்களா சொல்லல அப்புறமா சொல்லுங்க அப்புறமா சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன் எல்லா விதத்திலையும் நான் தான் உதவியா இருப்பேன் உட்காருங்க பரவாயில்ல சரி நான் போயிட்டு வரேன் அப்புறமா வரேன் போயிட்டு வரேங்க போயிட்டு வரேன் போயிட்டு வரேங்க யாரடி இது புது கிராக்கி அவர்தான் சொன்னாரே பேர் பழனிசாமி எதிர்த்த வீடுன்னு பாவம் ஒண்ணுமே தெரியாது ரொம்ப அப்பாவி எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் இல்ல பழனிசாமி வெங்கட் ராஜேந்திரன் இந்த 3 பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்நோக்கமா அப்படின்னா நான் இங்க தானே இருக்க போறேன் இன்னும் 2-3 நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன் வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு. அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவு அரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க. தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு. உரம்புரைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக இந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தரும் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க உங்களுக்கு வயசாயிடும். ஆமா. இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டர், இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புண்ணையில கொடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதோ அவை சப்பல் விழ போதோ அவன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு உங்க மாதிரின்னு பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாரின்னு பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிடுச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்ன எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரி தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்கள மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான்.
லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, சைலண்டா கால இருக்கிற செருப்பை கழட்டி பலார் பலார் நாளை விட்டேன். என்ன பேச மாட்டீங்க? நான் செஞ்சது கரெக்டானே? கரெக்ட் தாங்க, ஆனா தப்புங்க. என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது 4 பேர் இந்த புத்தகத்துல இருக்கு. அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இல்ல. அந்த கதையில ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். அந்த பொண்ணு என்ன பண்றா? அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்துறான். அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? 4 ஆள அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சாரை கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா, அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்டுங்க. இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு 4 பேருக்கு முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன் 4 பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல விடுங்க. இனிமேல் யாராச்சும் மாதிரி லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க. இந்தாங்க. அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். என்றா வணக்கங்க. ஹலோ, வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா,
அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லியிருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு. ஓ சொன்னாரே, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். ஏங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. சட்டு கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்ல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்போ வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. Bye. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இருக்குங்க, கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. என்கிட்ட யாரும் பேசல, அதனால நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போறேன். நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஓகே ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த புள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான். சத்தியமா செக்கமா மேல என்ன ஜெக்கமா? என்ன ஜெக்கமா? ஜெக்கமா என்ன என்ன? அம்மா என்னடா டேய், ஜெக்கமா ஜெக்கமா வர ராணா பட்ட நீ என்ன ஜெக்கமா? ஜெக்கமா என்ன ஜெக்கமா? சாமி கொஞ்சம் கூட 25 ரூபாய். ஜெக்கம்மா, ஜெக்கம்மா, இவனை இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கிறேன் தாயே. ஓம் ரீம் காளி மாகாளி. நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஐயோ, அடியாது, ஒவ்வொரு அடியும் தொம்மு தொம்மு தொம்மு.